Hello guys, welcome to Unlucky Bug Hunter. இன்னைக்கு நான் என்ன சொல்லி தர போறேன்னு பார்த்தீங்கன்னா different ways to bypass rate limiting. ஸோ இந்த ரேட் லிமிட்டிங் பைபாஸ் பக்கை எப்படி பைபாஸ் பண்ணுறது சப்போஸ் ப்ரொடக்ஷன் இருந்ததுன்னா அதுக்கான மெத்தட்ஸ் நான் சொல்லித்தரேன். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு ரேட் லிமிட் லைக் ஒரு இமெயில் செட் பண்ணீங்கன்னா அது வந்துட்டு மேக்ஸிமம் இன்ஃபர்மேட்டிவாக தான் க்ளோஸ் பண்ணுவாங்க. பட் இதே இது வந்துட்டு நீங்கள் பைபாஸ் பண்ணீங்கன்னா லோவாக ட்ரேட்ஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு. பட் இதே வந்துட்டு ரேட் லிமிட் பைபாஸ் பண்ணி அக்கௌண்ட் டேக் ஓவர் பண்ணீங்கன்னா ஓடிபி ப்ரூஃப்ஸ்லாம் பண்ணி அக்கௌண்ட் டேக் ஓவர் பண்ணீங்கன்னா ஹை லெவலாக கன்சிடர் பண்ணுவாங்க அது பக்கம். ஸோ எங்கெல்லாம் ஃபைன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ரேட் லிமிட், லாகின், ரீசெட் பாஸ்வேர்ட், 2FA, OTP, சைன் அப், சென்டிங் மெசேஜஸ், பின்கோட், கமெண்ட்ஸ், கூப்பன்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ 4 மெத்தட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேஞ்சிங் பேராமீட்டர், செகண்ட் சேஞ்சிங் ரெக்வெஸ்ட் ஹெடர், அப்புறம் யூசிங் நல் பைட் இன்ஜெக்ஷன் அண்ட் ஐபி ரொட்டேட் வெர்ப் எக்ஸ்டென்ஷன். ஸோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு சேஞ்சிங் பேராமீட்டர் லைக் ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்போ நான் காட்டுறேன் பாருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜஸ்ட் ஒரு டெஸ்ட் சைட் தான். ரிக்வஸ்ட் வந்துட்டு சைன் அப் அப்படின்னு இருக்குதா. ஸோ நான் இந்த இடத்துல வந்துட்டு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹைஃபன் போட்டு ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணலாம். ஸோ அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பைபாஸ் ஆக சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு கேப்ஸ் இந்த மாதிரி இடத்துல. ஸோ இந்த மாதிரி நம்மளே பேராமீட்டர் சேஞ்ச் பண்ற மாதிரி பண்ணலாம். லைக் அதான் கொடுத்துருக்காங்க. வந்துட்டு சைன் அப்னா சைன் அப்ல வந்துட்டு இந்த ஒரு ஃபர்ஸ்ட் நார்மல், அப்புறம் ஒரு வெறும் ஜஸ்ட் ஒரு கேப்ஸ் வித் ஹைஃபன், அப்புறம் எஸ் வந்துட்டு கேப்ஸ், யூ வந்துட்டு கேப்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்மளே பேராமீட்டர் சேஞ்ச் பண்ணி பண்ணலாம். ஸோ அதுதான் இது. ஸோ செகண்ட் வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெக்வெஸ்ட் ஹெட்டர். நான் லாஸ்ட் ரிப்போர்ட்ல சொன்ன மாதிரி ரெக்வெஸ்ட் ஹெட்டரை சேஞ்ச் பண்ணலாம். லைக் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஓகே, இந்த இடத்துல வந்துட்டு இப்படி இருக்குதுன்னா நான் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ரெக்வெஸ்ட் ஹெட்டர் ஆட் பண்ணுவேன். எக்ஸாம்பிள் ஃபேக் ஐபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுவே வந்துடும், ஆட்டோமேட்டிக் ஜெனரேட் ஆயிரும். ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹெட்டர்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஹெட்டர்ஸ் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் பைபாஸ் பண்ணலாம். 127.0.0.1 இந்த மாதிரி 50 வரைக்கும் லைக் எவ்வளோ நாளும் நம்ம இன்ட்ரூடர் டேப்ல கொடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம ரெக்வஸ்ட்டை சென்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு பைபாஸ் ஆக சான்சஸ் இருக்கு. இது ஈஸி மெத்தட் தான். இந்த மெத்தட் வந்துட்டு நிறைய இடத்துல யூஸ் ஆகும், டெஸ்ட் நிறைய இடத்துல பைபாஸ் ஆகும். ஸோ ட்ரை பண்ணுங்க, இந்த மெத்தடை வச்சு நிறையவே ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு நல் பைட் இன்ஜெக்ஷன். ஆக்சுவலி இந்த நல் பைட் இன்ஜெக்ஷன் வச்சு நான் ஒன் டைம் நான் இது பைபாஸ் பண்ணேன். பட் அவங்க இன்னும் ரெஸ்பான்ஸ் கொடுக்கல எனக்கு. ஸோ வந்துட்டு எப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த இமெயில் அட்ரஸ் பக்கத்தில் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே அப்படி நம்ம இன்ஜெக்ட் பண்ணணும். லைக் ஒன்னொன்னா இன்ஜெக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இது ஒன்னொன்னா இன்ஜெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் நம்ம. லைக் வந்துட்டு ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓகே 123@gmail.com இருக்கா. ஸோ லாஸ்ட் வந்துட்டு %00 அப்படின்னு ஆட் பண்ணிட்டு நம்ம நார்மலாக இன்ட்ரோடர் டேப்ல இந்த இடத்துல வந்துட்டு ஆட் பண்ணுவோமா, அது கொடுத்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் அட்டாக் கொடுத்தீங்கன்னா சான்சஸ் இருக்கு, நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ நல் பைட் இன்ஜெக்ஷன்ல வந்துட்டு இன்னொரு விஷயம் என்னதுன்னா லைக் வந்துட்டு ஜஸ்ட் இந்த %00 அப்படின்னு ட்ரை பண்ணாம ஒன்னொன்னா ட்ரை பண்ணுங்க. %0D, %0A. நான் ஒன்னொன்னா ட்ரை பண்ணும்போது தான் எனக்கு இதெல்லாம் பைபாஸ் ஆகல. லைக் எனக்கு இந்த இது ஆக்சுவலி எனக்கு பைபாஸ் ஆச்சு. ஸோ கிவ் இட் அ ட்ரை. ஃபைனலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐபி ரொட்டேட் அப்படின்ற இது வந்துட்டு ஒரு வெர்ப் எக்ஸ்டென்ஷன்ல இருக்கும். வெர்ப் ஸ்வீட் ப்ரொஃபஷனல் வெர்ஷன்ல தான் இது இருக்கும், இந்த எக்ஸ்டென்ஷன். So when you enable the extension, each request will go through an AWS API gateway in points in each region, changing your source IP. Each request to the server. So AWS first வந்து ஒன்றும் இல்லை, நம்ம AWS serverல நம்ம சைன் அப் பண்ணோன்னா நம்மளுக்கு ஒரு கீ ஜெனரேட் பண்ணுவாங்க. இது இருக்கு பாருங்க, நான் இன்னும் சைன் அப் பண்ணல. ஒரு ஆக்சஸ் கீ இருக்கும், ஆக்சஸ் கீ ப்ளஸ் ஒரு சீக்ரெட் கீ இருக்கும். அதை ஜெனரேட் பண்ணிட்டு நம்ம எந்த ஹாஸ்ட்டுக்கு வேணுமோ அது மட்டும் கொடுத்துட்டு எனேபிள் கொடுத்தோம்னா இது ஆக்சுவலி இது எல்லாமே எனேபிள் ஆயிரும். எனேபிள் ஆகணும்னா ஸோ ஒரு இதுக்கா லைக் என்ன சொல்றது, ஒரு ரீஜியனுக்கா போயிட்டு நம்மளுக்கு ஐபி ரொட்டேட் ஆகிற மாதிரி ஒரு ப்ராசஸ் இது. ஸோ அவ்வளோதான் கைஸ், இது ரொம்ப சிம்பிள் தான். பட் பைபாஸ் பண்ணீங்கன்னா டெஃபினெட்லி தே வில் கிவ் யூ லோ லெவல் பக். ஸோ கோ பைபாஸ். தேங்க்யூ கைஸ்.